அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இதயம் புரட்சித் தலைவி முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலேயே கோரிக்கை வைத்தார்கள். அம்மாவுடைய அரசு அந்த கோரிக்கையை ஏற்று இப்பொழுது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக 1532 கோடி ரூபாயில் ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது. விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அந்த பணிகள் துவங்கப்படும். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டுகிறார். இன்றைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா என்று எண்ணி ஏக்கமிட்டு இருந்த விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற நாள் இந்த பொன்னான நாள். ஆண்டுகால பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திட்டமெல்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் நிதி ஒதுக்க முடியாது. நிதி தான் பிரச்சனை. நல்ல ரிஸ்க் எடுத்து ஒதுக்கியிருக்காங்க. நம்ம குங்குமம் சேர்ந்து போன வச்சோம். பயன்படக்கூடிய அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 70 ஆண்டுகால பிரச்சனையை முடிக்கிறவர் எடப்பாடி. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 70 ஆண்டுகால பிரச்சனை. நம்முடைய முதலமைச்சர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு எளிமையான முதலமைச்சர் அம்மா அவர்கள் அரசாணை வெளியிட்டார்கள். அதுக்கு பின்னால் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களிடம் கேட்டு இந்த திட்டம் கூட கேட்கும்போது இது அதிகமாக நிதி வருது, என்ன தம்பி பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ கூட இல்லைனா நீங்கள் தான் அது பண்ணணும்னு சொல்லி நாங்கள் போய் கேட்டோம். நானும் சட்டமன்ற கூட வந்தாங்க. நீங்கள் தான் பண்ணி தரணும்னு கேட்டால் 3 மாவட்டம் பயனடைகிறது. நம்முடைய கோவை, திருப்பூர், ஈரோடு இன்றைக்கு கிட்டத்தட்ட 1500 கோடி ஒதுக்கி இந்த திட்டத்தை நேரடியாக வந்து இன்றைக்கு பூஜை போட்டு ஆரம்பித்து இதுக்கு மேல் வேலை முடியுது. 70 ஆண்டுகால பிரச்சனை முடிச்சு கொடுத்துருக்காங்க.